இவனை என்ன பண்ணலான்னு நீங்களே சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்போ தான் இதேமாரி சில நாதாரி பண்ணுற விஷயம்லாம் வெளிப்படையாக நான் வீடியோவாக எடுத்து போட முடியும். இந்த மாடை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? இந்த மாடு ஒரு நரகத்துலேருந்து வெளில வந்திருக்கு. ஒரு மறு ஜென்மன்னு நானே சொல்லுவேன் தெளிவாக. அந்தளவு மோசமான ஒரு செயல் தான் இந்த மாட்டுக்கு நடந்திருக்கு. இவன் பண்ண செயலை பார்த்தா இவன் மனுஷனான நீங்களே என்கிட்ட கேள்வி கேட்பீங்க. மனுஷனோட படு கேவலமான செயல் தான் அவன் பண்ணியிருக்கான். மனுஷ ஜென்மத்திலே அவனை சேர்க்க முடியாது. மனுஷங்களுக்குள்ளே 1008 பிரச்சனை வரலாம். அது இந்த மாடு என்ன தப்பு செஞ்சுது? நம்ம எல்லாருமே மாடை ஒரு கடவுளாக லட்சுமியாக படைப்பாங்க. மாட்டில் வீட்டில் பார்த்துருக்கவங்க எல்லாமே அப்படி தான் பார்த்துப்பாங்க. அந்த மாட்டுக்கிட்டே இவன் அவனோட கொலவெறியை காட்டியிருக்கான். கத்தியால் வெட்டியிருக்கான் அந்த மாடு. அந்த மாட்டோட ட்ரீட்மெண்ட் வண்டியுமே 4 மணி நேரம் ட்ரீட்மெண்ட் வந்து தெளிவாக பண்ணியிருக்கோம். தெளிவாக பண்ணி நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு வீடியோ பார்த்தீங்களா, அதுதான் அந்த மாடு. அந்தளவு ட்ரீட்மெண்ட் பண்ணி 20 நாள் 25 நாள் அந்த மாட்டை அவங்க பார்த்து தான் க்யூரே பண்ணியிருக்காங்க. இப்படி ஒருத்தன் பண்ணால் அவனை என்ன பண்ணலாம்? கமெண்டில் நீங்களே சொல்லுங்கள். நம்ம 2025 இருக்கோன்னு அவனுக்கு தெளிவாக தெரியுதா தெரியலையான்னு கூட தெரியல. இன்னும் தற்கூரி நாய் மாரி தான் பண்ணிகிட்டு இருக்கானோ. 2025 இருக்கும். ஏஐ ரோபாட்டிக் எந்தளவு நம்ம டெவலப் ஆகி போயிட்டுருக்கோம். இன்னும் இந்த ஆடை வெட்டுறது, மாடை வெட்டுறது, மனுஷனை வெட்டுறதுன்ட்டு தற்கூரி செயலாக பண்ணிகிட்டு இருக்கானோ. ஆனால் இந்த மாடு எந்தளவு கஷ்டப்பட்டதுன்னு எங்களுக்கு தான் தெரியும். ஆனால் 4 மணி நேரம் சாதாரண விஷயம் இல்லை ட்ரீட்மெண்ட் பண்ணுறது. அந்தளவு அந்த மாடு கஷ்டப்பட்டுருக்கு. இதுக்கெல்லாம் யார் காரணம் நீங்கள் நினைக்கிறீங்க? நம்ம ஒரு செயலை பண்ணுறதுல தான் நம்ம பிற்காலத்தில் இருக்கிறவங்க நல்லதாக கெட்டதாக நடக்கும்னு தெரியும். நீ இப்படி ஒரு செயல் பண்ணால் உனக்கு பையன் பேரன் அடுத்தடுத்த தலைமுறைலாம் எப்படி நல்லா வாழும்? நீங்களே சொல்லுங்கள். இதேமாரி ஒரு கேவலமான செயலை நான் பார்த்ததே கிடையாது. மனுஷங்க வெட்டிகிட்டு இருக்கான், ஓகே. மனுஷன் பண்ண தப்புக்கு அந்த மாடு எதுக்கு இந்த தண்டனை அனுபவிக்கணும்? அதான் என்னோடய கேள்வியே. நீ இப்படி ஒரு கேவலமாக பிறவி நான் சத்தியமாக பார்த்ததே கிடையாது. எனக்கு அவனை பார்த்தா பிடிச்சி ஜெயிலில் போடணுன்னு தான் தோணுது. 15 நாள் ரிமாண்டில் போட்டு அவனை அடி அப்படி தான் பண்ணணும்னு எனக்கு தோணுது. அது அந்தளவு கொடூரமாக அதோட பிளட்டு சுத்தமாக டவுன் ஆகிடுச்சு. அந்தளவு ரத்தம் ஊற்றிருக்கு. நாங்கள் அந்த இடத்தெல்லாம் பார்க்கும்போதெல்லாம் எங்களுக்கு எனக்கெல்லாம் மயக்கமே வந்துச்சு. அந்தளவு ஆயிடுச்சு. அவ்வளோ ரத்தம் கீழே ஊற்றிருக்கு. அந்த இடத்த பார்த்தாலே தெளிவாக தெரியுது. ரத்தம் அந்தளவு ஊற்றிருக்கு. ரொம்ப எங்களுக்கே கஷ்டமாக ஆயிடுச்சு. அந்த மாட்டுக்காரங்க நிலைமையை நம்ம நினச்சி அவன் பார்த்தானா இல்லையான்னு தெரியல. அந்தளவு ஏன்னா அந்த வயசான பாட்டி தாத்தா தான் இருக்காங்க. அந்தளவு அழுகுறாங்க. அந்தளவு பார்த்துட்டு இவனை என்ன பண்ணலான்னு எனக்கு சத்தியமாக தெரியல. மேலோகன்னு ஒன்று இருக்குது. அதை ஃபஸ்ட்டு அவன் கண்டிப்பாக புரிஞ்சுக்கணும். மேலே என்ன நடக்குதுன்னு யாருக்குமே தெரியாது. உங்களுக்கு எனக்கு யாருக்குமே தெரியாது. மேலோகன்னு ஒன்று இருக்குது. அதனால் இருக்கிற வரைக்கும் நல்லது பண்ணிங்க. நல்லதே நடக்கும் நம்புங்க.